வணக்கம் மகளே, நான் அவங்கள்ட்ட மீண்டும் ஒரு வீடியோ மூலமா அவங்கள சந்திப்பேன். மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல இப்போ போன வாரம் மத்தியில் பார்த்தீங்கன்னா சில மருந்துகளை சுவிஸ் அரசாங்கமே திருப்பி அனுப்ப சொல்லியிருக்குது. அது சுவிஸ் மெடிக் அதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் முதலாவது இடத்தை பிடிச்சிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதாவது தமிழ் மக்கள் கூடுதலாக இந்த மருந்தை எடுத்து கொண்டு வந்திருப்போம். ஸோ அந்த மருந்தை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னடா தமிழ் மக்கள் மட்டும்தான் இந்த மருந்தை கூட எடுத்திருப்போம்னு சொல்லியிருப்பேன் பாத்தீங்கன்னா, மக்களே சுவிட்சர்லாந்துல இருக்கிற தமிழ் மக்கள்ல 70% மேலான ஆக்கள் இந்த மருந்தை எடுத்து கொண்டிருக்காங்க. இது மருந்து வகையை சார்பான்னு சொல்ல இல்லாது, ஆனாலும் இது ஒரு வைட்டமின். அதாவது என்ன வைட்டமின் பாத்தீங்கன்னா விட்டமின் D3. சோ இந்த வைட்டமினை தான் திருப்பி அழைச்சு கொண்டிருக்காங்க சுவிஸ் மெடிக். என்ன காரணத்தினாலன்னு பாத்தீங்கன்னா, இந்த வைட்டமின்ல ஒரு தொகுதியை திருப்பி எடுத்து கொண்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த தொகுதி நம்பர்களுக்கு ஏற்ற மாதிரி அதை திருப்பி அழைச்சு கொண்டிருக்காங்க. இதுல என்ன விஷயம் நடந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, அந்த வைட்டமின்ல கொடுக்கறதுக்கு, அதாவது வாய் வழியாக எடுக்கிற அந்த வைட்டமின்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பால நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்க. சோ இந்த வைட்டமின் D3 தான் திருப்பி அழைக்கிறாங்க. இதுல என்ன மருந்துல என்ன பிள்ளை அப்படின்னாச்சா, மருந்துல பிள்ளை இல்லை. ஆனா இதை தயாரிக்கும் போது இந்த தயாரிப்பு ப்ராடக்ட், அதாவது இந்த போத்தல்ல இருக்கிற இந்த உள்ளே இருக்கிற அந்த குழாய், அதாவது நாங்க வாய் வழியாக எடுக்கும் போது இந்த குழாயில தான் பிரச்சனை. இந்த குழாயில சில மருந்துகள்ல டெஸ்ட் பண்ணும்போது உள்ள கண்ணாடி துகள்கள் இருப்பதை கண்டறிஞ்சிருக்காங்க. ஸோ அதை அடுத்து இந்த மருந்தை திருப்பி அனுப்ப சொல்லி சுவிஸ் மெடிக் சொல்லியிருக்குது. ஸோ அதன் பிரகாரம் பாத்தீங்கன்னா, நீங்க இந்த மருந்தை எங்கெல்லாம் வாங்கினீங்களோ அங்க இருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் விட்டு வந்திருக்கும். அதாவது அந்த மருந்து அந்த சீரியல் நம்பர்ல போட்டு, அதாவது சார்ஜ் நம்பர்ல போட்டு அந்தந்த சார்ஜ், அதாவது எந்தெந்த தொகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அது இந்த சார்ஜ் நம்பர் போட்டு நீங்க எங்கெல்லாம் வாங்கினீங்களோ அங்கங்க இருந்து இப்படி லெட்டர் வந்திருக்கும். இல்லைன்னா அந்த கம்பெனி, அதாவது ஒரிஜினல் கம்பெனியான எஸ்ட்ரோயிலியன்னு சொல்லி அந்த கம்பெனில இருந்து உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. நீங்க அவைட்ட ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தா அதன்படி இது கூடுதலா யாருக்கு பாய்ப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல பிறகு எங்கட பிள்ளைகளுக்கு கூடுதலா பாய்ப்பாங்க என்று பாத்தீங்கன்னா, நாம எங்களுக்கு கலர் கொஞ்சம் ப்ரௌன் ஆனபடியா சூரிய ஒளி எங்களுக்கு கூடுதலா தேவைப்படும். ஸோ அந்த சூரிய ஒளியை நாங்க கூடுதலா இங்க எடுக்கலான்றபடியா கூடுதலான ஆட்களுக்கு இந்த விட்டமின் 3 குறைபாடு இருக்கு. ஸோ அதுக்கு பதிலா பிறந்த குழந்தைகளுக்கு கூட இந்த விட்டமின் D3 கொடுக்க சொல்லி எங்கள்கிட்ட தருவாங்க. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த இதுல நான் உங்களுக்கு அந்த சீரியல் நம்பர் போட்டு காட்டுறேன். அதாவது எந்தெந்த சார்ஜ் நம்பர் பாதிக்கப்பட்டு சொல்லி போட்டு காட்டுறேன். அந்த சார்ஜ் நம்பருக்கு ஏற்ற மாதிரி இந்த மருந்துகளை வீட்டை நீங்க வச்சிருந்தா அதை கொண்டா திருப்பி கொடுத்தீங்கன்னா, நீங்க வேண்டிய கடையிலயோ பார்மசிலயோ டாக்டர்கிட்டயோ திருப்பி கொடுத்தீங்கன்னா அதை புது சார்ஜ் நம்பரை உங்களுக்கு மாத்தி தெரிவிக்கணும். ஸோ அந்த சார்ஜ் நம்பர் எங்க பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, இதுல எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கு. அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு மேல இருக்கிறதா அந்த சார்ஜ் நம்பர். இப்ப இதுல 24-301-36 இருக்கு. ஸோ இந்த சார்ஜ் நம்பரை திருப்பி அழைச்சிருக்காங்க. ஸோ இதை நான் பார்மசியில கொண்டா கொடுத்தா இப்ப புதுசா மாத்தி தருவாங்க. இந்த வீடியோ பாக்குற மக்கள் நீங்க என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகள் இருக்கிற, அதாவது வீட்டுல பிள்ளைகள் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா கூடுதலானவங்க இந்த விட்டமின் D கொடுத்து இருப்பாங்க. ஸோ இந்த பைப்ல இருக்கிற அந்த உள்ள டெஃபெக்டால இதுக்குள்ள இருக்கிற கண்ணாடி துகள் பிள்ளைகளுக்கு போனா என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த விஷயத்தை பாதிக்காம இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த நியூஸை கொண்டு சேருங்க. என்னடா இது கட்டாயமா உடனடியா அழைச்சிருக்காங்க அந்த சார்ஜ் நம்பர்ஸ். இது சுவிஸ் மெடிக், அதாவது சுவிஸ் மெடிக் இதை அறிவிக்க சொல்லி எல்லா இடத்தையும் கொடுத்துருக்காங்க. இந்த விட்டமின் D சின்னாக்கள் மட்டும் எடுக்கிற இல்ல, பெரியாக்கள் எடுப்பாங்க. சோ பெரியாக்கள் நீங்களும் எடுத்து கொண்டு வந்தா அதை திருப்பி கொண்டா கொடுத்து மாத்திக்குவோம். ஆனா எல்லா மருந்தும் இல்ல. நான் சொன்ன இந்த சார்ஜ் நம்பரை செக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் அதை டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன், அதை பார்த்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. சோ இப்படியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மேலும் சுவிட்சர்லாந்துல வேணும்னு சொன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதோட இந்த வீடியோ எல்லாருக்கும் ஒரு தகவலா அனுப்பி ஷேர் பண்ணி இதை விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நன்றி, வணக்கம்.